Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு 8th ஜூலை 2024 மண்டே. இந்த நாள் இனிய நாளாக அமைய முதல்ல SAP Views யூடியூப் சேனல் சார்பாக கடவுள்கிட்ட முதல்ல ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்பாக 38 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மற்றும் அனைத்து நீதிமன்றங்கள்லையும் பதியப்பட்டு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அது ஆல்ரெடி ஷெட்யூல்டு. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நாளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை பற்றின நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ், நீட் யூஜி 2024 தொடர்பான செய்தித்தாள் செய்திகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் வர வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது, இல்லை பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீட் முறைகேடு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. இது ஆல்ரெடி ஷெட்யூல்டு. இன்றைக்கி இந்த நீட் முறைகேடுகள் தொடர்பாக பதியப்பட்ட அனைத்து வழக்குகளும் விசாரணைக்கு வர உள்ளது. 38 மனுக்கள் மீதான உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 8 விசாரணை நடைபெற உள்ளது. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் JP பார்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 38 மனுக்களையும் விசாரித்து இன்றைக்கே தீர்ப்பு வழங்குவாங்களா, இல்லை மறுபடியும் இன்னொரு நாளுக்கு ஒத்தி வைப்பாங்களா அப்படிங்கிற எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எந்த ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சாலும், அது நியூஸ் மீடியாவில் கிடைச்சாலும் சரி, சோசியல் மீடியாவில் கிடைச்சாலும் சரி, நியூஸ் அப்டேட்டாக கிடைச்சாலும் சரி, உடனடியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் CBIயினுடைய விசாரணையின் அடிப்படையில் அவங்க எந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, NTAனுடைய விளக்கம், அப்புறம் அட்வொகேட்டினுடைய ஆர்கியூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழாண்டு மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, பேப்பர் லீக், அதே போல் ஆள்மாறாட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக்கு, அப்புறம் பல்வேறு விதமான மோசடிகள் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே வழக்காக பதியப்பட்டு இன்று விசாரணை நடைபெற உள்ளது. இதையடுத்து நீட் தேர்வு ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என்றும் ஒரு சிலர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. முறைகேடு தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலில் நீட் முறைகேடுகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 38 மனுக்கள் மீதான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் அமர்வு திங்கட்கிழமை விசாரணை நடத்துகிறது. இது ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி. அடுத்த செய்தி நம்ம ஆல்ரெடி படித்தது தான். தமிழ்நாட்டுக்கு 5 புதிய மருத்துவக் கல்லூரிகள் 2024-25 கல்வியாண்டில் இப்போது மே 5ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாமில் வரக்கூடிய கலந்தாய்வுக்கு, மருத்துவ கலந்தாய்வுக்கு புதியதாக 5 கல்லூரிகள் சேர்க்கப்பட உள்ளன. அதுக்கான இறுதிக்கட்ட பரிசீலனை நிறைவு அடைந்தது. 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் NMC விண்ணப்பம் அளிக்கப்பட்ட நிலையில் அவற்றை ஆய்வு செய்து அதன் பேரில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விவரங்களை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது அந்த கல்லூரிகளுக்கும் NMC தெரிவித்துள்ளது. அந்தந்த கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 170க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து 113 கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு துவங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஓங்கூர் கிராமத்தில் தக்ஷசீலா மருத்துவக் கல்லூரி, விருதுநகர் மாவட்டத்தில் கிருஷ்ணன் கோயில் பகுதியில் உள்ள கலசலிங்க மருத்துவக் கல்லூரி, காஞ்சிபுரத்தில் பெண்ணூரில் உள்ள அன்னை மருத்துவக் கல்லூரி, அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் அவனம்பட்டியில் உள்ள ஜேஆர் மருத்துவக் கல்லூரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளத்தில் கன்னியாகுமரி மருத்துவ ஆராய்ச்சி மிஷன், இந்த 5 கல்லூரிகளும் இந்த ஆண்டு சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத என்எம்சி வெப்சைட்லேயும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் செய்தித்தாள் தொடர்பான செய்திகள் கொடுக்கறதுனால இதையும் சேர்ந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது சிபிஐ விசாரணையில் ஹசாரிபாக் ஹோட்டலில் மே 3லிருந்து மே 6 வரைக்கும், அதாவது நீட் தேர்வு துவங்குவதற்கு முதல்லையே 3, 4, 5, 6 4 நாள் இந்த பர்டிகுலர் ஹோட்டல் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை பற்றின தகவல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதாவது மே 4ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் வினாத்தாள் வழங்கப்பட்டு அதற்கான விடையும் வழங்கப்பட்டு 4ஆம் தேதியே அவங்கள அதை மக்கப் பண்ண வச்சு 5ஆம் தேதி தேர்வில் அவங்கள போயிட்டு எக்ஸாம் எழுத வச்சு அந்த மாதிரியான மோசடிகளும் நடந்தது. அதை சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ சமர்ப்பிக்க உள்ளது. இதுவும் ஒரு செய்தி. அப்போது மே 3லிருந்து மே 6 வரைக்கும் இந்த ஹசாரிபாக் நகரத்தில் ஹோட்டல், அதாவது விடுதி முன்பதிவு செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது என்டிஏ ரிலீசஸ் ஆன்சர் கீ ஃபார், இது கியூட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இதுவும் நேற்றே வந்துருச்சு, செய்தித்தாளில் வந்திருக்கிறனால நம்ம இதை இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அப்டேட்டில் நீட் யூஜி 2024 தொடர்பான செய்திகள். அப்போது இன்றைக்கி நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வர உள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சற்று பொறுமையுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. போடுற வீடியோஸுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு எந்த நேரத்தில் எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். கீப் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.